உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள். நான் இப்போ இங்கே என்று சொன்னால் நாச்சுக்குழாவில் நிற்கிறேன். என்னுடைய ஹோம் டவுன் ரைட். மிகவும் பிரபலியமான ஒரு இடம். அங்கே வந்துட்டேன். பக்கத்தில் முழங்காவில் இருக்குது. முழங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இருக்கிற முக்கியமான இடத்துல முழங்காவிலும் ஒரு பகுதியாக இருக்குது. குறிப்பாக இங்கே முழங்காவில் மாவீரர் தூய்மை இல்லம் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. ரைட். இது நாச்சிக்குடா டவுன்லாம் நான் இப்போ சந்தைக்கு நானும் அப்பாவும் போய்கொண்டிருக்கிறோம். சின்னலாம் நான் சைக்கிள் எல்லாம் போன இடங்கள் இந்த இடமெல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்கும். ரைட். இங்கே இப்போ பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தான் டவுன் நாச்சிக்குடா. பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனோன்னா முழங்காவில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் அப்படியே போகணும். அப்படி நேராக போனோன்னா ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 700-800 மீட்டரில் இங்கேருந்து முழங்காவில் இருக்குது. அங்கே பெருசாக டவுனான இடம் இல்லை, சும்மா நார்மலாக கடைகள் அதுகள் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ இதுலேயும் பாருங்கள் பேருந்து நிலையம் திறந்துருக்காங்க. இப்போ நாங்கள் சந்தைக்கு போகிறோம். நாச்சிக்குடா சந்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க. சரிங்க பாருங்க, புத்தக கடைகள் இருக்குது. இங்கே ஸ்வீட்ஸ் கடை இருக்குது, STK. அங்கே பழக்கடைகள் இருக்குது. இங்கே மாடு நிற்குது. அப்போ அந்த போய்கொண்டிருக்கிறார் சாமான்றது. அதில் மோட்டர் சைக்கிள் கடை இருக்காங்க. இங்கே டெவலப் ஆகிட்டு என்னடா. இப்போ என்னென்றால் நாங்கள் சாமான் பண்ண வந்தோம். நாங்கள் கடையில் வீட்டுக்கான மளிகை சாமான்கள் அது வேண்டியாச்சு. இப்போ சந்தைக்கு சில காய்கறிகள் வேண்டணும். பாருங்க, சில முழங்காவில் தான் போட்டுருக்காங்க. பொதுச்சந்தை முழங்காவில் பாருங்க. புதுச்சந்தை முழங்காவில் பூனவேல். ரைட். உள்ளே போவோம். அடிக்கடி இந்த கேமரா மங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியுதில்லை. ஒரு குட்டி சந்தை தானே என்னுடைய ஹோம் டவுனில் இருக்கிற குட்டி சந்தை. ஆனால் மலிவாயெல்லாம் கிடைக்கும். மீன் சந்தைகள் இருக்குது, பழக்கடைகள் இருக்குது. உள்ளுக்குள்ள இங்கே மரக்கறி சந்தை. வேறுங்க பூசணிக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே போகிறேன்.